அதாவது கட் அவுட்டை பார்த்தாலே பயப்படுற மாதிரி ஒரு என்ன தெரிகிறது ஆய்ப்பு போறான் போல. What the dog doing? அதான் சொல்லல, அவனுக்கு சாப்பிட்டது ஏதோ சரிக்கல, அதனால அவன் உருவிக்கிட்டு இருக்கிறான். சரி அவ்வளவுதான் போல. அதாவது எல்லாரும் லயனை பார்த்து லயன் கிங்ல வர மாதிரி இருக்கு, அதே மாதிரி இருக்கான் அப்படின்னு இருப்பாங்க. நான் மட்டும் லயன் கிங்கை பார்த்துட்டு வந்து லயனை பார்த்துட்டு இருக்கிறேன். ஷிட். சிங்க நட போட்டு சீக்கிரத்தில் ஏறு. இறங்கி ஏதாவது வித்த காமிச்சானுங்கன்னா பரவாயில்ல, சும்மா பாடுத்தே கிடக்குறானுங்க. நல்லா பண்ணி ஆட்ட இப்பதான் சாப்பிட்டுருப்பானுங்களாட்டு இருக்குது. அவ்வளோ பேர் பார்க்க வராங்களே, காசு இருக்கிறாங்களே, சோறு திங்கிறவங்க, எதையாவது காட்டுவோம், ஏதாவது வித்த காட்டுவானெல்லாம் இல்லை. நல்லா திங்கிறானுங்க, தூங்குறானுங்க. பூவோட மேப்புன்னு நினைக்கிறேன். ஒன்று இந்த பேர்டெல்லாம் பார்த்துட்டு லயனெல்லாம் பார்த்துட்டு வாங்க போய் பார்க்கலாம். எதையும் விடக்கூடாது இன்னைக்கு. இங்க பாரு, இங்க பாரு, நம்ம மூதாதையர்களை பாரு பாரு. முன்னாடி டைம் டிராவல் பண்ணி எவால்வேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எப்படி இருந்தாலும் பார்க்க போறோம். நம்ம மூதாதையர்களை பார்க்க போறோம். வாங்க இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, எல்லாமே இருக்கு. இந்த கடைசியில் ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் மூச்சு மட்டும் போறான். இவ்வளவு போற கூட போறான். அந்த கண்ண சின்ன சின்னசா இருக்கானுங்களா. லயன் டெய்ல்டு மேக்ஸிமம் ஏதோ எல்லாரும் அடிக்க வராங்க. சம்பந்தமே நம்ம இங்கெல்லாம் மயில வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பீகாக் வந்து ஒரு நேஷனல் அனிமலுங்கிறதுனால, நேஷனல் பேர்டுங்கிறதுனால கூண்டுக்குள்ள வைக்க கூடாதுன்னு ஏதோ சட்டம் இருக்கும் போல, அதனால வெளியே திரிய விட்டுருக்காங்க நேஷனல் பேர்டு மட்டும். இந்த அனிமல் வந்து எடிட்டர் போல இந்த மரத்துக்கு இதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். பயங்கரமான இன்ட்ரோவர்ட் பர்சன் போல, 8 வயசு ஆக மாட்டான். மூதாதையர்களை பார்க்க போறோம்னு சொன்னா அதே மாதிரி சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கு பாருங்க. நம்ம இப்ப பார்க்க போறதெல்லாம் மூதாதையர்கள் தான். நல்லா மங்கி 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 நான் ஆடிட்டு பார்ப்போம். அங்க ஒரு உட்காந்துட்டு இருக்கிற அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு தூக்கு போட்டு சாவலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறான் பாரு. அவன் ஏதோ பிரச்சனை போல, அவனுக்கு டிப்ரெஷன் இருப்பான் போல, சோகமா இருக்கான் அவன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அக்காட்ட சொல்லு, சொல்வதெல்லாம் உண்மைக்கு போய் உன் பிரச்சனைய சேர்த்து வைக்கிறேன். என்ன பிரச்சனை பாரு, சொல்லத்தா பாரு. வந்துருவானுங்களா, வந்து தாக்கிடுவானுங்களோ நம்மளைய. கூண்டு இல்ல ஒண்ணும் இல்ல. இவன் தானே வந்து இந்த லயன் கிங்ல அந்த பூசாரியா வருவான். லயன் கிங்ல பூசாரியா வருவான். சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை. நம்ம மூதாதையருக்கு நம்மளை பார்க்க விருப்பம் இல்லை போல, முதுக காட்டிட்டு உட்காந்துருக்கிறேன். அப்படி நான் வர வரைக்கும், அதாவது எவ்வளவு அன்லக்கினா, நான் வர வரைக்கும் அவங்க வந்து வித்த காமிச்சிட்டு இருந்தான். நல்லா கொரிலா மாதிரி அடிச்சு காமிச்சிட்டு ஏதோ வித்த காமிச்சிட்டு இருந்தான். நான் இங்க வந்தேன், உடனே கட்டிட்டு உட்காந்துருக்கிறான். அவ்வளவுதான் பாய். பொருத்தமா இருக்கான் போல. நமக்கு கை இருக்குதுல இந்த இதுல அந்த மாதிரி இருக்குது. அவனுக்கு காலு கால் ஒட்டின மாதிரி இல்ல, கட்ட அடுத்து விட்டானையா. அங்க ஒருத்தன் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இங்க ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். குட்டி குஞ்சன் தூங்கிட்டானுங்க எல்லாம். நான் சொல்லல பீகாக் அடைச்சு வைக்க கூடாதுங்கிறதுனால வெளிய விட்டுருக்காங்கன்னு. எல்லா பக்கமும் பீகாக் இருக்குது. ஏய் இங்க பாரு, நம்ம செல்ல குட்டி.
இதெல்லாம் பெட் அனிமலா வளர்த்து விட்டாங்கன்னா மஜ்ஜா சூப்பரா இருக்கும். நல்லா சட்டை கிட்டெல்லாம் போட்டு நாய்க்குட்டி மாதிரி வளர்த்தலாம். ஆனா வளர்த்தக்கூடாது, அது தப்பு. வைல்ட் அனிமல்ஸா தான் வாழ விடணும். இங்க ஏதோ இருக்குது பார்க்கலாம். இது வந்து அந்த கொரில்லாவோட இதுதான் நினைக்கிறேன். அங்க ஒருத்த படுத்து கிடக்குறானா, அங்க ஒருத்த ரொம்ப நேரமா தியானம் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு குட்டி குஞ்சனா காணோம். இங்க வந்துதான் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுவானுங்க போல. இங்க வேற நெட் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஜிம் பாய்ஸ் தான் அவனுங்க. யானை மாதிரி இருக்கிற இவன் யானைக்கு மேல பெருசா இருக்கிறான். குழந்தையா இருக்கும் போதே மடியில வந்து ஏறி உட்காந்தானா காலு காலி. கொஞ்சம் பாசம் தலைக்கு ஏறி கட்டி பிடிக்கலான்னு வந்தானா ஆளே காலி. மூச்சு முட்டி செத்துருவாங்க எல்லாரும். பார்க்க ஃப்ரெண்ட்லியா இருக்கான். பாசம் ஜாஸ்தியாகி வெயிட்டை மறந்து மூஞ்சி மேல ஏறி உட்காந்தானா அவ்வளவுதான், செத்துருவாங்க எல்லாரும். அப்புறம் எந்திரிப்பான், எங்கடா ஓனரை காணோம், அவன் நசுக்கிட்டான்டா, அப்படி ஆயிரும். பல கூண்டுகள் எம்டியா தான் அந்த பக்கம் இருக்குது. அந்த கல்லுக்கு பின்னாடி எவ்வளவு அழகா டர்ன் பண்ண தெரியுமா? இவங்கெல்லாம் பூனா வகையை சேர்ந்தவனுங்க. குள்ளநரி திருடக்கூடாது அவன் நினைக்கிறான். குள்ளநரி திருடவே கூடாது அந்த ஆளுங்க நினைக்கிறேன். அவனுங்கெல்லாம் நீ போறான் அப்படியே கோடு பேர்ல வச்சு கோடு போட்ட மாதிரி இருக்குது. வரப்பட்ட மாதிரி இருக்குதுதான். அதாவது ஒருத்தர் 2 பேர் வந்தாலும் காட்ட முடியாது. நின்னுங்க அப்பதான் காட்ட முடியும். ஒருத்தர் 2 பேர்த்துக்கெல்லாம் காட்ட முடியாதுன்னு சொல்லிருக்கிறானுங்க. ஆனா எல்லாரும் யார் போய் பார்த்தோம்னா நல்லா இப்படி முதுக காட்டிட்டு உட்காந்துக்கிறானுங்க. மூஞ்சியே காட்ட மாட்டானுங்க. ஏதோ பிடிக்காம வீட்டுக்கு வந்த சொந்தக்கார மாதிரி ஆயிடுறானுங்க எல்லாம். கடினமான சூழ்நிலை உயிர் போயிடுவோம் போல. எல்லாம் குட்டி குட்டியா தானே இருக்குது, பெருசெல்லாம் இல்ல. நாடு கடத்திட்டாங்க போல. குட்டியா இருக்குது எல்லாம். இன்ட்ரோடக்ஷனே தேவையில்ல அவனுக்கு. அவ்வளோ பெரிய ஆளு. விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இவனை தெரியும். அந்த நரித்தந்திரம் ராஜதந்திரம் அல்ல, நரித்தந்திரம் அல்ல ராஜதந்திரம். அந்த மாதிரி வருது பாரு உள்ளியா இருக்குது போறேன். என்ன நடுவில் எங்கடா நாகேஷ் வந்தோம் அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப வந்து அமைதியான அனிமல். கத்தக்கூடாது. அழகா பிறக்காதீங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னேன். இப்படி அழகா பிறந்து மற்ற ஆளுகளுக்கு இறையா போயிட்டானுங்க இவனுங்கெல்லாம். இதெல்லாம் டேகுன்னு சொல்லுவாங்களா? டேகாலாம் தெரியாது தம்பி. பார்க்க அழகா இருக்குது, அவ்வளவுதான் நம்மளோட அறிவு. ரொம்ப சிலருக்கு வளர்ந்துருக்குது, ஒரு ஒரு மாதிரி வேற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லாம் அழகழகாக இருக்குது. சரி, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. ரொம்ப மட்டும் ஒரே மாதிரி முளைக்கும். அந்த மாதிரி புளி வாங்கணும், பார்த்துக்க தெரிஞ்சுக்க. சிங்கம் படத்தில் வர மயில் வாங்கின மாதிரி புளி வாங்கணும். நல்லா பெயிண்ட் வச்சிருக்காங்க. எல்லாரும் இவன் தான் நினச்சிருவாங்க. நான் மூஞ்சியெல்லாம் நாய் மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் பேட் பாய் போல இவன்.
செம்பரியாடு மாதிரி இருக்குது இல்ல இதை பார்க்க செமையா இருக்குடா. ஆனா எதுவுமே தூரத்துல இருந்து பார்க்கும்போது இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் தெரியல, கிட்ட வந்து பார்க்கும்போது தான் எல்லாம் எக்ஸைட்டடா இருக்குது. இவனுங்கெல்லாம் வீட்டு சாக கூடாதுன்னு சொல்லி சீனியர் ஜூனியர் ராகிங் கூடாதுன்னு சொல்லி பிரிச்சு போட்டுருக்காங்களா. ஒரு கூண்டுலயும் சில அதெல்லாம் எம்டியா விட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து வா என்ன இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா அது ஒண்ணும் இல்லை, கீழே போட்டுருக்கிற மாதிரி ஆயிடுது. குழந்தையா இருக்கும்போது 10 ரூபா கொடுத்தா மேலே ஏறி சவாரி கூப்பிட்டு போவாங்க ஒரு ரவுண்டு. அப்ப அந்த மாதிரி பார்த்தது. சில பேர் சாப்பிட்றானுங்க, சில பேர் மண்ணள்ளி தலையில கொட்டிக்கிறானுங்க. மண்ணள்ளி தலையில கொட்டிக்கிறது கூட ஒரு மாதிரி அவனுங்களோட ஹெல்த்துக்கு நல்லது. தப்பான உதாரணமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிறத. வருது பாரு. சாசு சாசு எப்படி லேண்ட் ஆன பாத்தியா? சாசு நடுவுல கைஸ், லயன் கிங் ஒரிஜினல் இல்ல, ஜூல இருந்து திருடப்பட்ட கதைகள். சாசு லேண்டிங் அவன் எல்லாம் செம்மையா இருக்கிறானுங்கப்பா. வேஸ்ட் பண்ண மாட்டானுங்க இவனுங்கெல்லாம். தரையில இருக்கிறதெல்லாம் மண்ணை புரட்டி எடுத்து தின்னுகிட்டு இருக்காங்க எல்லாரும்.